ஆல்ரெடி நம்ம வீடியோவில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரிச்சஸ்ட் ஆக்ட்ரஸை பற்றி பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் இந்தியாவில் இருக்கக்கூடிய ரிச்சஸ்ட் ஆக்ட்ரஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இதில் 5th பிளேஸில் இருக்கிறது அக்ஷய் குமார். இவரோட சொத்து மதிப்பு 2200 கோடியிலேருந்து 4000 கோடி வரை இருக்குன்னு சொல்கிறாங்க. இவர் ஒரு மூவிக்கு 60லேருந்து 145 கோடி வரை சேலரி வாங்க வரான். இவர் மல்டிபிள் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ரன் பண்ணுறாருன்னு சொல்கிறாங்க. இவர் ஒரு கிரிக்கெட் டீமும் வச்சுருக்காராம். அடுத்து 4th பிளேஸில் இருக்கிறது ஹிருத்திக் ரோஷன். இவரோட சொத்து மதிப்பு 3000லேருந்து 4000 கோடி வரை இருக்குன்னு சொல்கிறாங்க. இவர் ஒரு மூவிக்கு சேலரியாக 80லேருந்து 100 கோடி வரை வாங்குறாராம். இவர் HRXன்னு ஒரு ஃபிட்னஸ் பிராண்ட் வச்சுருக்காரு. அதோட ஒர்த்து 7000 crore மேலே வரும்னு சொல்கிறாங்க. அடுத்து 3rd பிளேஸில் இருக்கிறது நாகார்ஜுனா. இவரோட சொத்து மதிப்பு 3500 கோடியிலேருந்து 5000 கோடி வரை இருக்குன்னு சொல்கிறாங்க. இவர் அன்னபூர்ணா ஸ்டுடியோஸ்னு ஒரு கம்பெனி வச்சுருக்காரு. அது இல்லாமல் நிறையா லேண்ட் ஹோல்டிங்ஸும் இவர்கிட்ட இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்து 2nd பிளேஸில் இருக்கிறது சல்மான் கான். இவரோட சொத்து மதிப்பு 3200 கோடியிலேருந்து 6200 கோடி வரை இருக்குன்னு சொல்கிறாங்க. இவர் ஒரு மூவிக்கு சேலரியாக 100லேருந்து 150 கோடி வரை வாங்குறாரு. இவர் சல்மான் கான் ஃபிலிம்ஸ் அப்புறம் பீயிங் ஹியூமன் போன்ற கம்பெனிலாம் ரன் பண்ணுறாரு. அது இல்லாமல் ஒரு பிக் பாஸ் ஹோஸ்ட்டாகவும் இருக்கார். அடுத்து 1st பிளேஸில் இருக்கிறது ஷாருக் கான். இவரோட சொத்து மதிப்பு 12500 கோடி வரை இருக்குன்னு சொல்கிறாங்க. இவர் ஒரு மூவிக்கு 150லேருந்து 200 கோடி வரை சேலரியாக வாங்கினாராம். இவர் ரெட் சில்லி என்டர்டைன்மெண்ட்னு ஒரு கம்பெனி வச்சுருக்காரு. அது இல்லாமல் IPLல ஒரு டீம் வச்சுருக்காரு. அது என்னன்னு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க.